புக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப நல்லது. புக்கு படிச்சா நீங்க அறிவாளியா ஆவீங்க. புக்கு படிங்க, நிதானமான ஆளா மாறுவீங்க. புக்கு படிச்சா உங்க சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வரும். படிங்க, படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்படி நிறைய பேர் படிக்கிறத பத்தியும் புக்க பத்தியும் பேசுறதெல்லாம் கேட்டு படிக்கணும்ன்ற ஆர்வத்தோட கடைக்கு போய் புக்க வாங்கணும்னு நினைச்ச செகண்ட், ஐயோ இவ்ளோ பெரிய புக்கா, நான் எப்படிங்க படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்தாலும், இல்ல இந்த புக்கு மொத்தம் 250 பேஜ் தான். வருஷத்துல 365 நாள் இருக்கு. இத எப்படியாவது டிவைட் பண்ணோம்னா ஒரு நாளுக்கு 1.5 பேஜ் கணக்குல படிச்சா கூட ஒரு வருஷத்துல ஒரு புக்கை முடிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில புக்கை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் கேலக்சில இருந்தீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு லைப்ரரி துவாரகதாஸ் கோவர்தனதாஸ் வைஷ்ணவ் காலேஜ். முதல்ல நம்மளுக்கு ஏன் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் படிக்க முடியல அப்படின்றத பாப்போம். இப்போ நீங்க இந்த வார்த்தையை கண்டிப்பா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 1000 words are equal to 1 picture அப்படின்னு. ஒரு பிக்சரை நம்ம பாக்குறப்போ அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு, லைன்ஸ் இருக்கு, ஷேப்ஸ் இருக்கு, கர்வ்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்மளால ஈஸியா அதை பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வார்த்தைகள் அப்படி இல்லையே, வெறும் லைன்ஸ் தானே, ஏன் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பார்த்தா, நம்ம டிஎன்ஏவே இந்த மாதிரியான ஷேப்ஸ், லைன்ஸ், கர்வ்ஸ் இதெல்லாம் பார்த்து அதுக்காக எவால்வ் ஆயிருக்குங்க. ஆனா வார்த்தைகளுக்காகவோ எழுத்துக்களுக்காகவோ நம்மளுடைய மூளை எவால்வ் ஆகல. அப்போ இதை நான் எப்படி பழக்கமாக்குவேன் அப்படின்னா, சிம்பிள். பழக்கத்தின் மூலியமா தான் இதை நீங்க ஒரு நல்ல பழக்கமா மாத்த முடியும். வார்த்தைகளை பார்த்த உடனே இமேஜஸ் மாதிரி நம்ம மூளையும் படிக்க படிக்க பழகிடும். இதை எப்படி பழக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த வீடியோ. அப்ப நான் இதை பழகிக்க தயார். எப்படி, நான் என்ன படிக்கிறது, எதை படிக்கிறது, எங்க இருந்து படிக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். சிம்பிள். நீங்க எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி படிங்க. எதை படிக்கிறேன்னு நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன பிடிக்கும் படிக்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன டிப். ஒரு சின்ன மீடியா ஆடிட் பண்ணி பாருங்க. அதாவது மீடியா ஆடிட்னா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க யூடியூப்லயும் சரி, டிவிலயும் சரி, எது சம்பந்தப்பட்ட ஜேர்னல்ஸ் அதிகமா பாக்குறீங்கன்னு பாருங்க. அதை பாக்குறப்பவே நீங்க என்ன விஷயத்த அதிகமா விருப்பப்படுறீங்கன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு காமெடி பிடிக்குதா, இல்ல ஹாரர் மூவிஸ் பிடிக்குதா, இல்ல லவ் ஸ்டோரிஸ் பிடிக்குதா, இல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பாக்குறோமா அப்படின்னு பாக்குறப்பயே உங்களுக்கு என்ன விதமான டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன, நீங்க அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஐயோ மேம், என்னால மீடியா ஆடிட் எல்லாம் பண்ண முடியாது, வேற ஏதாவது ஈஸியான வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல, சிம்பிளா மேகசின்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துறை சம்பந்தப்பட்ட மேகசின்ஸை வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல நார்மலா வர காமன் மேகசின்ஸையும் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா மேகசின்ஸ்ல எப்பவுமே சின்ன கட்டுரைகள், நிறைய இமேஜஸும் கூட கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எளிமையான முறையில படிச்சிடலாம். இல்ல என்னால மேகசின்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில பிடிச்ச நபர்கள் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவருடைய ஆட்டோபயோகிராபி, பயோகிராபிஸ் மாதிரி புக்குகளை வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். தல தோனியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவருடைய பயோகிராபி வாங்கி படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி, இது இல்ல மேம் வேற ஏதாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாறு ரொம்ப பிடிக்கும் மேம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வரலாறு சம்பந்தப்பட்ட புக்குகளை வாங்கி படிங்க. நம்ம கே மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் போன்ற புத்தகங்கள் நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப எளிய நடையில வரலாறு உங்களுக்கு புரிய வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கலாம். இல்லையா, சின்ன சின்ன குட்டி கதை புக்குகளை வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். சோ இதெல்லாம் பாக்குறப்பயே உங்களுக்கு நம்மளாலையும் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இல்ல இது எதுவுமே இல்ல அப்படின்னா, உங்க பர்ஸ்பெக்டிவ்ஸை சேலஞ்ச் பண்ற மாதிரியான புத்தகங்களை வாங்கி வாசிக்கலாம். நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்துக்களை சேலஞ்ச் பண்ற புக்குகளை வாங்கி நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சேப்பியன் போன்ற புக்குகளை வாங்கி படிக்கிறப்போ இந்த உலகம் இப்படிதான் உருவாச்சா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் உங்களுக்கு வரலாம். இப்போ டியூஸ்டே வித் மாரிஸ் அப்படின்ற புக்கை வாங்கி படிக்கிறப்போ நீங்க இந்த உலகத்தை பாக்குற பர்ஸ்பெக்டிவே மாறிடுங்க. இந்த மாதிரியான புக்ஸை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ எதை படிக்கிறதுன்னு முடிவு செய்யறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி நான் பழக்கமா மாத்துறது, எனக்கு எப்படி இது போர் அடிக்காம இருக்கும், நான் எப்படி இதை ஒரு ஹேபிட்டா மாத்திக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்களுக்கு இத பத்தின சயின்ஸ் தெரியணும்.
சயின்ஸா போர் அடிச்சிருமா மேம் அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். இது புது விஷயம் தான். கண்டிப்பா உங்களுடைய மூளை இந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை கொண்டு வராது. கண்டிப்பா நீங்க வேணா பாருங்களேன், நான் இத பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா? நம்ம மூளை எப்பவுமே புதுசா எந்த ஒரு விஷயத்த பத்தி கேக்குறப்பவும் அதை கவனிக்காது. முதல்ல அது மறக்கதான் ட்ரை செய்யும். அப்போ இந்த மூளையில இந்த விஷயத்த நம்ம எப்படி பழக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கவனத்தின் மூலியமா தான் இத பழக்க முடியும். இந்த கவனத்தின் மூலியமா உங்க மூளையில ஒரு ரசாயன மாற்றம் உருவாகும். அதன் பெயர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய மூளையில நியூரான்கள் இருக்கும். ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானும் கனெக்ட் ஆகுறப்பதான் நம்ம செய்யற விஷயங்கள் புதுசா ஆக்டிவேட் ஆகும். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி மொத்தம் 3 முறையில நடக்கும். ஒண்ணு, 2 நியூரான்களுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை வலுவாக்கும், இல்ல அப்படின்னா வீக் ஆக்கும், இல்லனா புது நியூரான்ஸ்களை உருவாக்கும். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி இந்த 3 முறையில தான் நடக்கும். அப்போ ஸ்ட்ரென்த் ஆக்குறதுன்னா புது பழக்கத்தை உருவாக்குறது, வீக் ஆக்குறது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருக்கு, அதை நான் கைவிடணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் காலையில எழுஞ்சுக்கிறதே இல்ல, லேட் நைட்ல தான் நான் தூங்குறேன், இந்த மாதிரியான பழக்கங்களை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் இருக்கிற உங்களோட நியூரான்ஸை வீக்கன் ஆக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலியமா கண்டிப்பா நம்ம மூளையில உருவாக்க முடியும். இது எப்படி உருவாக்கும்னா போக்கஸின் மூலியமா தான். போக்கஸ் அப்படின்னா என்ன மேம்? போக்கஸ் மூலியமா எப்படி இதை மாத்துறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு அலர்ட்டா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு போக்கஸ் அதிகமா நம்மளால பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு போக்கஸா ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளால அந்த விஷயத்த நம்ம மூளையில என்ன அப்படின்னு கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும். போக்கஸை எப்படி மேம் உருவாக்குறது அப்படின்னா உங்களுக்கான 3 சிம்பிள் டிப்ஸ். முதல்ல, நல்ல தூக்கம். கண்டிப்பா மூளைக்கு ஒரு சிறந்த உணவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம் தாங்க. தூக்கத்தின் போதுதான் நம்ம மூளையில நம்ம கத்துக்கிட்ட அத்தனை விஷயம் நம்மளுடைய நர்வ்ஸ்ல போய் அது பழக்கமா மாறும். அப்போ ஒரு நல்ல தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கறத பழக்குங்க. 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸ உங்களுடைய மைண்ட்ல ஏத்துக்காதீங்க. நீங்க இப்போ வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கீங்க. முக்கியமான முடிவா? ஆமாங்க, புக்கு படிக்கிறது உங்க வாழ்க்கையே மாத்தும். அப்போ அந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க தான் உங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதன் கிடையாது, ஆனா ஸ்ட்ரெஸ்ஸ கொஞ்சம் நீங்க நினைச்சா ஒதுக்கி வைக்கலாம். அடுத்தது மெடிடேஷன். மெடிடேஷன், ஐயோ மேம் என்ன மேம் சொல்றீங்க, ஒரு புக்கு படிக்க நான் மெடிடேஷன் எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா மெடிடேஷன்ன்றது நான் உங்களை போய் ஒரு சென்டர்ல உட்காந்து பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லல. நீங்க இருக்கிற இடத்துலயே ரொம்ப எளிமையா பண்றதுக்கு 3 சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன். முதல்ல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அமைதியான இடத்துல ஒரு 5 நிமிஷம் உங்க கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிங்க. உங்களுடைய மூச்சு காத்து எப்படி உள்ள போய் எப்படி வெளியில ஏறுது அப்படின்றத கவனிச்சாலே போதும். நீங்க இந்த ப்ராசஸ்லயே நீங்க உங்களுடைய கவனத்தை நீங்க கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய கவன சிதறல்கள் உருவாகும். அதை எப்படி சுவாசிக்கிறோன்றத மறந்து எதையோ யோசிக்க ஆரம்பிப்பீங்க. திரும்பவும் உங்களுடைய கவனத்தை அந்த சுவாசத்தை நோக்கி எடுத்துட்டு வாங்க. மெடிடேஷன்னாலே இதுதாங்க. கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே நான் அமைதியா இருந்துருவேன்றது மெடிடேஷன் கிடையாது. உங்க கவனங்கள் சிதறணும். சிதறின கவனத்தை திரும்பவும் ஒருமுகைப்படுத்துறது தான் மெடிடேஷன். கண்ணை மூடிட்டுலாம் என்னால உட்கார முடியாது மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்ணை திறந்துட்டு கூட உங்களுடைய கவனத்தை உருவாக்க முடியும். ஒன்னும் இல்ல, உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புள்ளி அல்லது ஏதாவது ஒரு ஷேப் இல்ல ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் அதை வச்சு அதை மட்டுமே உறுத்து கவனிக்க ஆரம்பிங்க. நீங்க அந்த மாதிரி உடைகளை ஒரு இடத்தை மட்டுமே நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அங்க ஒரு நல்ல கவனம் உருவாக்கும். அதுவும் போக்கஸ் தாங்க. இது 2மே என்னால முடியாது மேம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா 3வதா உங்களுக்கு ஒரு டிப் இருக்கு. நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்கிரிப்ட் ஆன்லைன்லயே இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட எடுத்து நீங்க கேக்குறப்போ அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படியே அவங்க சொல்ல ஃபாலோ பண்ணா போதும். மெடிடேஷன் பண்ணதுக்கு ஈக்குவல்னு இத நிறைய ரிசர்ச் ப்ரூவ் பண்ணிருக்கு. நம்ம சுந்தர் பிச்சை கூட இத பிராக்டிஸ் பண்றதா அவரோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நீங்க போய் பாருங்க. இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய யூடியூப்ல கிடைக்குது. சோ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ பிராக்டிஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா போக்கஸ் அதிகமாகவே உருவாக்கும். போக்கஸ் அதிகமா உங்களுக்கு உருவானாலே ஈஸியா பழக்கங்களை உருவாக்க முடியும்.
நியூரோபிளாஸ்டிசிட்டி கண்டிப்பா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படி நியூரோபிளாஸ்டிசிட்டிய உருவாக்குறதுன்றது தெரிஞ்சிட்டோம். இப்போ என்ன, ஹேபிட்டை எப்படி உருவாக்குறது, படிக்கிறத எப்படி நான் ஒரு ஹேபிட்டா மாத்திக்க போறேன் அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளுங்க. இது ஒரு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது நல்லா படிக்கிற மாணவர்கள் 700 பேர் கொண்டு இந்த ரிசர்ச் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க படிக்கிறதுக்குன்னு தொடர்ந்து ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க ஆரம்ப காலகட்டத்துல இப்பதான் நான் முதல்ல படிப்புன்ற ஒரு விஷயத்தையோ புக் ரீடிங்ன்ற ஒரு ஹேபிட்டை நான் பழக்க போறேன் அப்படின்றப்போ அதுக்கான தொடர்ந்து ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நான் தினமும் கிட்டத்தட்ட ஒரு வாரமோ இல்ல 2 வாரமோ இந்த டைமை நான் யூஸ் பண்ணி ரெகுலரா படிப்பேன். அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, அது நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்துல தொடர்ந்து கண்டிப்பா நான் படிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கணும். அடுத்தது, ஐசோலேட் யுவர் செல்ஃப். என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் தனியா படிக்கிறது தான் விருப்பப்படுறதா சொல்றாங்க. அப்போ குரூப்பா படிக்கிறது செட் ஆகாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால போக்கஸா ஒரு ஹேபிட்ட கல்டிவேட் பண்ண முடியும். சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ அடுத்தது எல்லாருக்கும் மைண்ட்ல கண்டிப்பா வர்றது உங்களுடைய மொபைல் போன்ஸ். நீங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களை நீங்க ஐசோலேட் பண்ணி உட்காந்து படிக்கிறப்போ கூடவே போனை வச்சிருந்தா எப்படிங்க? கண்டிப்பா அந்த நேரத்துல உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்றதோ இல்ல சைலண்ட்ல வைக்கிறதோ எது உங்களுக்கு வசதியோ அதை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த 3 விஷயத்தையும் பண்ணிட்டாலே உங்களால கண்டிப்பா ரொம்ப கவனத்தோட படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. படிக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க புது விஷயங்களை படிக்கிறீங்க. அப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம மூளை புதுசா எதை கேட்டாலும் அதனுடைய முதல் வேலை அதை மறக்கதான் அது ட்ரை பண்ணுமா. அப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு இது புரியணும், நீங்க இதை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும்னா சிம்பிளான ப்ராசஸ். நீங்க படிச்சதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்க பியர் குரூப் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க என்ன படிச்சீங்க, இதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி பாருங்க. அப்பவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன புரிஞ்சுது என்ன புரியல அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் என்னங்க, நீங்க நல்லாவே புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க, நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னங்க, வாழ்க்கையில நீங்க நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டு நிறைய புது சிந்தனைகளோட வளமான வாழ்க்கையை வாழ்வீங்கன்ற நம்பிக்கையோட கற்போம் கற்பிப்போம். நன்றி, வணக்கம்.